என்ன தலைப்பு வைத்து இங்கே பட்டிமன்றம் போடுவது? சிங்கப்பூரை அப்படி சுற்றி பார்த்தான். சிறங்கூன் வீதி அது. அந்த வீதிக்கு போன போது இந்தியாவின் எல்லா மாநில மக்களும் அங்கே கூடி 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 அமர்ந்திருக்கிறாங்க. எல்லாருடைய மனத்திலையும் பார்த்தா அங்க ஏக்கத்தோடு கூட ஒருத்தர் பேசி கடிதம் கொடுத்து அனுப்புவரும், கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற சிலரும் அந்த காட்சிகளை பார்க்கிற பொழுது இந்த நேரத்துக்கு இங்கே இருந்து கொண்டு காசு சம்பாதிக்க வந்திருக்கிற மக்கள் இவங்க. ஆனா இவர்களுடைய மனசுக்குள்ளே இவர்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை காணுமே. என்ன செய்தி? நம்ம ஊரில் அங்கே இப்படி இருக்காதே. நேரம் பார்த்தா நம்ம வீடுகளில் 10 தடவை பலகாரம் திருட்டு போயிருப்பான் பையன். பையக உள்ள வர சுட்டாச்சா இருடா, அவங்க அப்பயும் பறக்கிற மாதிரியே பறக்காத, ஏண்டா அப்படியே பெற்று கொடுத்துருக்காரு பாரு. அப்படியே ஒரே குதூகலம் வீடெல்லாம். அது மட்டும் இல்லை, தெருக்களில் பார்த்தா வெடி கொளுத்துகிற ஆனந்தம், அங்கும் இங்குமாக பட்டாசு சத்தங்கள். இதுதான் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நேரத்தில் ரங்கூன் வீதிகளில் நம்ம பிள்ளைகள் உட்கார்ந்துருக்கிற காட்சியை பார்த்தேன். நினப்பு, என்னடா இது, என்ன காரணம்? வாழ்க்கையில் நிம்மதி வேணுமே. அந்த நிம்மதியை எதை கொண்டு பெறுவது அப்படின்னு யோசித்தேன். சரி, யார்கிட்ட கேட்கலாம்? படித்தவங்கிட்ட கேட்கலாம். நிறைய ஆட்கள் இப்படி கேட்டால் அது தெரியாமல் தயா திணறேன். நீ ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா எங்ககிட்ட வந்து அவுத்து விட்டுற, போயா போ. இந்த பக்கம் படித்த ஆட்கள், அவர் பேராசிரியர் ராஜாராம், நல்லா படித்தவர். ஆனால் சொல்கிறாரு நிம்மதி வேணும். நிம்மதினா என்ன அப்படின்னு கேட்டேன். முதல்ல அதை கற்றுக்கிட்டோம்னு நம்ம. அதுக்கு அவர் சொன்னார், கவலை இல்லாத வாழ்க்கை. மனசில் கவலை இருக்கக்கூடாது. அந்த கவலை இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னா காசு வேணும்னார். கை நிறைய காசு இருக்கணும், பை நிறைய பணம் இருக்கணும், மனம் நிறைய துட்டு இருக்கணும். அவர் தான் அந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற பாருங்க, புலவர் ராமலிங்கம். வீட்லேயும் இருக்க மாட்டார், எங்கே தான் அலைவார்னு சொல்ல முடியாது. உரிச்சான் வயிற்றுக்கு எந்த பாடு வர்ற அப்படின்னா ஊர் சுற்றி சுற்றி வர்றார். அவர் எல்லாம் காசு தான். அவரை கேட்டால் சொல்கிறாரு, பணம் தாங்க வாழ்க்கையே, பணம் தான். பணம் இருந்தால் எல்லா சனமும் நம்மளை மதிக்கும், அப்படி நிமிர்ந்து போகலாம். அவர் சொல்கிறார். இப்போ கடைசி இருக்காரு பாருங்க ராஜா, அவரத்தை கேட்டேன், என்னையா நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு. என்னத்தை நினைக்கிறது? இந்த 2 ஆளு உண்மையை சொல்கிறாங்கல்ல, பணம் தாயா வாழ்க்கையே, பணம் தாயா. துட்டு இருந்துச்சுனாக்கும் நம்ம நிலைமையே தனி, ஊருக்குள்ளே அப்படி நிமிர்ந்து நடக்கலாம்ன்றார். சரி, இவ்வளோ சொல்லும்போது இந்த தீபாவளிக்கு எந்தெந்த கடையில் ஏறி இறங்கி அதுக்கான செலவுகளே பார்க்கணும், நகை நட்டுகள் வாங்கணும். அதனால் இந்த ஜனங்களும் அதைத்தான் சொல்லுவாங்க, பணத்தை தான் சொல்லுவாங்கன்ட்டு இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்க உமானு, கோவை கவிஞர். அவங்களை கேட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா. பணம் என்னையா பணம், இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். நமக்கு சொந்த பந்தம் தாயா, 4 மனுஷன் நமக்கு வேணும். அது இல்லாமல் வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா, அந்த நடுவில் இருக்காக பாருங்க, அவங்க முனைவர் குரு ஞானாம்பிகா, அவங்களும் கோவையில் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க சொந்த பந்தம் வேணுங்க, அது இல்லாமல் முடியாதுங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? அவங்க அந்த கடைசி இருக்காங்களே பாரதி, அவங்கள கேட்டேன், அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, வேணுங்க. இங்கே வந்ததுலேருந்து
அவங்க அக்கா கூட 10 தடவை பேசியாச்சு. மகா கூட பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. வரிசையாக ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் பண்ணுறாங்க. எல்லாம் சொந்த பந்தம். இந்த 3 பேரும் சொந்த பந்தம் நிற்கிறாங்க. என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு தீர்வு வேணும் நமக்கு. 4 காசு வேணுமா, 4 மனுஷர் வேணுமா, எது வேணும் நமக்கு? அதனால இப்போ சொத்து சுகமே அப்படின்னு பேச வர போறார் நம்முடைய பேராசிரியர் ராஜாராம். மாண்புமை நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் சொத்து என்பதோடு தான் சுகத்தை சேர்த்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? சொத்து இருந்தா எங்கேயும் முன் வரிசையில் அமரலாம். சொத்து என்பது தாங்க சுகத்தை தரும். எது பாதுகாப்பு? எனக்கு நிம்மதி இருக்கிறது, தன்னம்பிக்கையை தருகிறது. அதை வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் செய்யலாமோ அத்தனையும் சொத்து என்பதன் கீழ்தான் வரும். அனைத்தையும் தருவது சொத்து. உறவு இருக்கிறதே, மனித உறவுகளை நிர்ணயிப்பதே பணம்தான். ஒன்று, உறவுகளை காப்பாற்றணுமானா எவ்வளவு நாம சிரமப்பட வேண்டியிருக்கு தெரியுமா? இப்போ சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறாங்களே, இவங்க திரும்பி போகும்போது இவங்க உறவுகள் இவங்க முகத்தை பார்க்க போறாங்களா, அல்லது நமக்கு என்ன வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களது பெட்டியை பார்க்க போகிறார்களா? ஒவ்வொரு உறவும் ஒரு லிஸ்ட் கொடுத்து விட்டுருக்குங்க. அதை கொண்டு போனாதான் உறவே தவிர நான் பாசத்தோடு வந்திருக்கிறேன் அதை நீ அங்கேயே வச்சுக்கன்னு விட்டுருவாங்க. இதை வாங்கிட்டு போன இதுதானா? இந்த உறவை காப்பாற்றுவதற்கே மனிதன் நிறைய பொய்முகங்களை தரித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. கல்யாணமாகி 25 ஆண்டுகள் நிறைந்தது. தம்பதியர் 2 பேரும் கோவிலுக்கு போறாங்க. அந்த அம்மா அப்படியே உருகி வேண்டுனாங்க. வேண்டிட்டு வெளியில வந்த உடனே கணவருடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, நான் என்ன வேண்டணும் தெரியுமா? நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்க தாங்க எனக்கு புருஷனா வரணும்னு வேண்டுனேன்னா. அந்த ஆள் சொன்னார், ஒரு 5 நிமிஷம் நின்று நான் வர்றேன்னார். உள்ள ஓடி போனார். திருப்பி 5 நிமிஷம் கழிந்து வந்தா கண்ணில் தார தாரையா கண்ணீர் வடியுது. இந்த அம்மா நெகிழ்ந்து போயிட்டாங்க. ஏங்க கண்ணீர் மல்க நீங்க திருப்பியும் போய் வேண்டி இருக்கீங்களே, என்னதான் வேண்டினீங்க? வேற ஒண்ணு இல்லை, இந்த பிறவியில தான் தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, இனி எனக்கு பிறவியே வேண்டான்னு தாங்க அவங்ககிட்ட போய் வேண்டனேன்னாங்க. அதனால உறவு என்பது பணத்தை மையமாக வைத்து இருக்கிறது என்பதை யதார்த்தமாக ஒத்துக்கொள்ளுங்கள். ஒழுங்காக நேர்மையாக சம்பாதித்த பொருள் என்பது அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, NS கிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை மாமேதை, வள்ளல். ஏன்னா பொருளை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர். ஒரு நாள் அவரிடத்துல ஒரு கர்ப்பிணி பெண் வந்தா, ஐயா நான் 8 மாத கற்பம், என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, தயவு செய்து எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. 2 பாக்கெட்டுக்குள்ள கைவிட்டார். நிறைய பணம் வந்தது. அப்படி போட்டார். அந்த பொண்ணு முந்தானையில வாங்கிக்கிட்டா. நீங்க நல்லா இருக்கணும் மகராசாண்டி போயிட்டார். அவங்க மனைவி TA மதுரம் வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, இப்படியா ஏமாந்து போவீங்க? அந்த பொண்ணு கர்ப்பிணி இல்லைங்க, வயிற்றுக்குள்ள துணியை வச்சுட்டு உங்களை ஏமாத்திட்டாலேன்னா. NS கிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொன்னார், நடிகர்களாகிய நம்மிடத்திலேயே ஒரு பெண் வந்து நடித்து இவ்வாறு நிற்கிறாள் என்றால் அந்த நடிப்புக்கு பரிசு கொடுக்க வேண்டாமா? அதற்காகத்தான் நான் அவளுக்கு பொருள் கொடுத்தேனே தவிர ஏமாந்து போயல்ல என்றார். இப்போ இந்த பொருள் என்ன பயன்படுகிறது? அறத்தை கொடுக்கிறது, அதனால் வருகிற இன்பத்தை தருகிறது. அதுதான் பொருள். நான் நிறைவு செய்து விடுகிறேன் நடுவர் அவர்களே. இன்றைக்கு நீங்கள் உறவை நம்பி இருக்கிறீர்களா, நட்பு வட்டத்தை நம்பி இருக்கிறீர்களா? உறவினுடைய இடத்தை நட்பு வட்டம் நிரப்பிவிடும். ஆனால் பணத்தினுடைய இடத்தை பணத்தால் மட்டுமே தான் நிரப்ப முடியும் என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் என்றும் நிம்மதியை தருவது சொத்தே. நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த உறவு சுற்றத்திற்கும் சேர்த்து என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடிச்சு தூள் பண்ணிட்டாரியா. இவ்வளவு பேசுறாங்களே, கொஞ்சமாவது அசைதா பாருங்க. அந்த மாதிரி சிரிக்கிட்டே இருக்காங்க. வாங்க. இந்த உலகத்தில் பிறந்த பிறகு சொத்து சுகம் குறித்த பேச்சு எழுகிறது.
ஆனால் இந்த உலகத்தில் பிறப்பதற்கே தாய் தந்தை என்ற 2 சொந்தம் இருந்தால்தான் இந்த உலகத்திலேயே நாம் பிறக்க முடியும். அவர்கள் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையே கிடையாது நமக்கு. இப்பதான் டெஸ்ட் பேபி இருக்காம்ல, அதுல வந்துட்டு போறோம். நடுவர் அவர்களே, டெஸ்ட் டியூப் பேபியை வளர்த்துறதுக்கும் ஒரு அப்பா அம்மா தேவைப்படுகிறது. அதனாலதான் உறவுகள் சிறந்ததுன்னு சொல்றோம். என்னுடைய சொத்தை மறக்கலாம், என்னுடைய சுகங்களை மறக்கலாம். அதனால் தான் சந்தோஷத்திலும் அம்மா என்கிறோம், துக்கத்திலும் அம்மா என்கிறோம். அவளை போல ஒரு சந்தோஷம் நிம்மதி தருகிற உறவு இந்த உலகத்துல இருக்காங்க. தொட்டிலே தூங்க வச்சா தூக்கம் கலையும்னு தன் தோளில தொட்டில் கட்டி நெஞ்சில தூங்க வைப்பா தாய்ங்கிறாங்களே, அந்த தாய் இல்லைன்னா இந்த வாழ்க்கை எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? விவரம் கெட்ட ஆளுகளா இருக்காங்கம்மா. அவர் சொல்றாரு, சிங்கப்பூர்ல இருந்து வர்றபோது உங்க உறவுக்காரங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வாங்காம போனா அவங்க வருத்தப்படுவாங்களேன்னு. நம்ம ராமலிங்க ஐயா இருக்காரு, அவங்க மனைவிட்ட கேட்டாரு, அம்மா உனக்கு என்னம்மா வேணும்? நான் போயிட்டு வர 3 நாள் ஆகுமா? பிரிய முடியாம பிரிஞ்சு வந்தாரு மனுஷன். 3 நாள் ஆகுமா? என்னம்மா வேணும், என்னம்மா வேணும்? அவங்க சொன்னாங்களாம் 3 நாள் தானே ஆகும். அவங்க மனைவி சொன்னாங்க, நீங்க தாங்க எனக்கு பெரிய சொத்து, நீங்க பத்திரமா திரும்பி வந்தா போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டான்னு சொல்றாங்க பாருங்க. அந்த உறவு தாங்க இனிப்பா இருக்கு. எத்தனை தடவை போன் பண்றாரு அவங்க மனைவிக்கு, அதுதான உறவோட சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் காதலிச்சு பார்த்தா தான் தெரியும். ஐயா, இந்த காதல்ங்கிற உறவு இருக்கு பாருங்க, எவ்வளவு சந்தோஷத்தை எங்க இளைஞர்களுக்கு கொடுக்குது. அல்ல பட்டுக்கோட்டை ரொம்ப அழகா சொல்லுவாரு, இலங்கை மாநகரத்திலே இன்பவள்ளி நீ இருந்தா இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்து தாண்டிடுவேன். அந்த காதலன் சொல்லும், இடுப்பு ஒடிஞ்சு போகும். காதலிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளூர் சாக்கடையை கூட தாண்ட முடியாதவன் காதலிச்ச பின்னாடி இந்து மகா சமுத்திரத்தை தாண்டுகிற தைரியத்தை நம்முடைய சொந்த பந்தம் தாங்கய்யா தருது. ஐயா, சொத்து சுகம் தரும்னார் ஐயா. சொத்து சுகம் தராது, சுகரை தரும், பிரஷரை தரும், டென்ஷனை தரும், வருத்தம் தரும், கோபத்தை தரும், ஆங்காரத்தை தரும், மொத்தத்துல நிம்மதியை தொலைச்சிரும். ஐயா, ஒரே ஒரு செய்திங்கய்யா, நான் நினைச்சு பார்க்குறேன், ஒருத்தர் நம்மளை காசு இல்லாதவன் வெறும் பையன் அப்படின்னு சொல்ற போது ஏற்படுற வலியை விடங்கய்யா, இவன் நாதி இல்லாதவன் சொல்ற போது ஏற்படுகிற வலி இருக்கு பாருங்கய்யா, அது ரொம்ப பெருசு, அது ரொம்ப பெருசு. அந்த வலியை ஆற்றவே முடியாது. அதனால தாங்கய்யா அன்னை தெரசா இறக்குற தருவாயில் இருக்கிறவங்களை எல்லாம் தன்னுடைய இல்லத்தில் கூப்பிட்டு வச்சு பராமரிக்கிறாங்க. ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு, அவங்க எப்படி இறந்துருவாங்க, அவங்கள ஏமா கவனிக்கிறீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க இறப்பை என்னால் தடுக்க முடியாதுங்க, ஆனால் இறக்கிற போதும் என்னை கவனித்து கொள்ள சில சொந்தங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது என்ற நிறைவை அவர்களுக்கு நான் தர முடியும், அதனால் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார்களே. சொத்து சுகம் கூட வராதுங்க, என்னுடைய சொந்த பந்தம்தான் கூட வரும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தாய்நாட்டிலிருந்து நாங்கள் சுமந்து வந்த அன்பையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்க, ஆளுகளை நல்லா பேசியிருக்காங்க. நம்முடைய மனங்களில் ஒரு சின்ன அசைவையும் உண்டாக்கியிருக்காங்க. இப்போ இது கொஞ்சம் கஷ்டம்தான் புலவருக்கு. அங்க ஐயா, மாண்புமிகு நீதிபதி அவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உமா மகேஸ்வரி அவர்கள் என்னை பற்றி ஒரு செய்தியை சொன்னார்கள். வதந்திகளை நம்ப வேண்டாம். வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறவங்க கொஞ்சம் நிம்மதியாக விடுங்களாமா. நான் நேற்று சிங்கப்பூரில் இறங்கின உடனே ஒரு பழகின தம்பியை பார்க்குறேன், சோர்வாக உட்காந்துருந்தான். என்னடா போன தடவை வந்தேன் கலகலன்னு இருந்தேன், இப்போ ஏன் சோர்வாக இருக்கிறேன்னு. பக்கத்தில் இருக்கிறவன் சொன்னான், போன வாரம் கல்யாணம் ஆகிட்டு தான். சரி, கல்யாணம் ஆனால் கலகலப்பாக இருக்க வேண்டியது தானே, அதுக்கேண்டா சோகமாக இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் பொண்ணை பார்க்குறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு சொல்லி சொந்தக்காரங்கிட்ட நம்பி விட்டேன். எல்லாம் சொன்னான், அழகான பொண்ணுன்னா, 5 அடி உயரம்னா, 3 அடி அகலன்னு ஒருத்தவனும் சொல்லலை சார். ஒன்றே ஒன்று கேட்குறேன், இப்போ நீங்கள் எல்லாம் பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. உங்களை அனுப்பி வைக்கும்போது
நிறைய சொத்து சம்பாதிச்சு இருக்கிற கடனெல்லாம் அடைச்சி நம்ம குடும்பத்தை தலை நிமிர வைக்கிறதுக்காக நீ சிங்கப்பூருக்கு போயிட்டு வான்னு உங்களை அனுப்பி வைக்கிறாங்கன்னா அது தெரியாம அவங்க பாசத்தை பொழிகிறாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். வாணி ராணி குடும்பம் எல்லாம் டிம்பிள் மாதிரி உட்காந்துங்க மூணு. மாண்பு நீதிபதி அவர்களே, சொந்தக்காரங்கிட்டலாம் நீங்கள் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சு இல்லைங்க. நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுங்க. ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, அதுவே போதும். நான் அனுபவிச்சு சொல்கிறேன், வருஷம் பூரா அங்கேயே இருக்கிறதுனால சொல்கிறேன் அந்த கஷ்டத்தை. கொஞ்சமாக நெஞ்சமாக பண்ணுறான், வாக்கிங் போக விட்றானா, வாக்கிங் போயிட்டே இருக்கிறான். ஸ்கூட்டரில் போனவன் நின்றுன்னா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன்னா, ஏய் நான் நல்லா தான்டா இருக்கிறேன். இல்லை இல்லை, போகிற வழியில் தான் இருக்குது ஆஸ்பத்திரி, உட்காரு ஸ்கூட்டரில் கொண்டு போய் விட்டுறான்னா. என்னடா அவன் இவ்வளோ வற்புறுத்துறானின்னு எனக்கும் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகிப்போச்சு. உள்ளே போனால் ஏற்கனவே அந்த ஆஸ்பத்திரியில் நுழையும் போதே பார்க்கலாம், அங்கே ஒரு விளம்பரம் வேறு எழுதிக்கிறான், உங்கள் சொந்தங்களை கூட்டிக்கிட்டு வாங்க தூக்கிக்கிட்டு போங்கன்னு எழுதிக்கிறான். அவன் வேறு இந்த லட்சணத்தில் நம்மளை கூட்டம் போட்டானேன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தேன் பாருங்க. அங்கே பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சதுங்க, ஒரு ஆளை கொண்டாந்து அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தா சேர்க்குறவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் ஃப்ரீயாம். எப்படிங்கிறான் என் சொந்தக்காரன் கொஞ்சம் பார்த்துங்க ஐயா. அங்கே ஏற்கனவே பெட்டில் ஒருத்தன் அட்மிட் ஆனவன், அவன் கத்தி கிடக்கிறான். ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாயா, 5-6 மாதமாக ஆளைய காணாயா அவனை. அவனை சொந்தத்தினால படுற பாடு கொஞ்சம் நெஞ்சமாக வருகுது. நானே ஒரு முந்தா நாள் கோவிலுக்கு போகிறேன், கோவிலில் ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுறான், சாமி அவள் 1 மாதத்துக்கு பேசாமல் இருந்தான்னா இந்த கோயிலுக்கு ஒரு ஸ்பீக்கர் செட்டு வாங்கி கொடுக்குறேன்றான். அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் சார் தெரியுது. இன்னும் பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன், தாயினுடைய மேன்மையை சொன்னீங்களே, பெத்த தாய்க்கு புரியுதா சார் பிள்ளையினுடைய கஷ்டம் நஷ்டம்? எனக்கு கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உன் ஒய்ஃபு உன் சம்சாரத்திட்ட சொல்லி வைடா. நான் சொன்னேன், அவன் என்னைக்கு கேட்டிருக்கிறா? 36 வருஷமாக பார்க்குறிய, நீங்கள் கேட்கலாமா அந்த கேள்வி? என்ன எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் எவ்வளோ குமரி இருக்கும். பெத்த தாயே என்னை புரிஞ்சிக்கலன்னா அப்புறம் யார் சார் உலகத்தில் புரிஞ்சுக்குவாங்க? இதுக்கு மேலே வேற ஒரு படி போய் ஒரு கண்ட்ரோல் பண்ணி வை. யாரை கண்ட்ரோல் பண்ணுறது? வாழ்க்கையில் பல சிக்கல் சார். அன்னைக்கு ஒருத்தன் அண்ணம்மா சொன்னா, ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்காரங்கிட்ட, ஏன் பெண்கள் இல்லை என்றால் ஆண்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆளே இல்லை. அவன் சொன்னா, பெண்களே இல்லை என்றால் ஆறுதலே தேவையில்லைன்னா. அன்பு சகோதரிகளே, அன்போடு சொல்லுகிறேன், ஒரு குழந்தை பெத்த தாயை பார்த்து சொல்லுகிறது, அம்மா உன்னுடைய நகை, உன்னுடைய பர்ஸ், உன்னுடைய பணம், உன்னுடைய பீரோ சாவி, இவற்றையெல்லாம் நம் வீட்டு வேலைக்கார அம்மாவிடத்தில் கொடுப்பாயா? எப்படி கொடுக்கறது? இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. அப்படின்னா என்னையாம்மா தினமும் அந்த அம்மா கிட்ட விட்டுட்டு போறேன்? இந்த கேள்விக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கின்றது. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, வயசானவங்கள காலத்தில் பென்ஷன் நிம்மதி தருகிறது, பேங்க் பேலன்ஸ் தருகிற வட்டி நிம்மதியை கொடுக்கிறது. ஒருவரை கையேந்த வேண்டிய அவசியம் இல்லாமல் எவன் ஒருவன் மனநிறைவோடு வாழ்கிறானோ அதுதான் நிம்மதி என்றால் அது சொந்த தராது, சொத்து தான் தரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். கடைசியாக அவங்க வீட்டில் என்னென்ன பட்டிருக்காத ஒரு சிரமம். தாயும் புரிஞ்சுக்கிடலை, மனைவியும் புரிஞ்சுக்கிடலை, பணம் ஒன்றைத்தான் அவங்க புரிஞ்சிருக்கிறாங்கன்றார். தெளிவாக சொல்லிட்டாரம்மா. வாங்க. இங்க சிங்கப்பூர்ல வந்து இறங்கின உடனே என்னை கூப்பிட்டு சொன்னாருங்கய்யா, ஊரை பாருமா, எங்க பார்த்தாலும் பணம் கொழிக்கிற பூமியா தெரியும் அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? ஒரு சாதாரண தீவு தொழில்நுட்பத்திலே மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. உலகெங்கும் இருக்கிற மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வந்து போகிற இடமாக ஆகி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழ் மொழி ஆகி இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருப்பது வெறும் பணம் மட்டுமல்ல, நம் தமிழ் சொந்தங்களுடைய அயராத உழைப்பு என்று புரிய வைத்து
ஐயா ராமலிங்கம் ஐயா ரொம்ப நல்லா பேசினாரு. வெளிநாடுகளுக்கு வந்து எத்தனை நெடுந்தூரம் பயணித்து வந்து தங்களுடைய உறவினர்களை எல்லாம் விட்டு விட்டு வந்து இங்கே சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க எத்தனையோ காரணங்களுக்காக வராங்க. அதனால எத்தனையோ சிரமங்கள் பட்டு இங்க வேலை பார்க்கறாங்க. ஆனா அவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் அவங்களுடைய பாக்கெட்டை வேண்டுமானால் நிறைக்கலாம், அவர்களுடைய மனம் நிறைய வேண்டும் என்று சொன்னால் அதை சொந்த பந்தங்களுக்கு செலவு செய்தால் மட்டும்தான் நிறைவு செய்ய முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க. ஐயா வந்தவுடனே எதிரணி தலைவர் வந்த உடனே இறங்கி ஒரு ஹோட்டலுக்கு போய் 100 ரூபாய் கொடுத்து எனக்கு ஒரு டீ கொடுங்கன்னாரு. ஐயா நீங்க ரூபாயெல்லாம் செல்லாது, எங்க நாட்டு ரூபாயா மாத்தி கொடுங்க. நாங்க ஒரு டீ வாங்கறதுக்கு கூட நம்ம ஊர் ரூபாய் இங்க செல்லாதுன்னு இருக்கும்போது பணத்துக்கு நீங்க எப்படி பாதுகாப்பு சொல்ல முடியும்? ஆனா சொந்த பந்தம்ங்கிறது அப்படி இல்லைங்க. உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் என்னுடைய தாத்தனையும் பாட்டியையும் தாயையும் தகப்பனையும் மாற்றவே முடியாதுங்க. நிரந்தரமான இடத்திலே இருப்பவர்கள், அதுதான் சொந்த பந்தம்ங்கிறது. தாய் பாசத்தை பத்தி எல்லாம் பேசினாங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவங்களுடைய அம்மா சின்ன வயசுல அவர் சொல்றாரு, காலையில 4 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அயராத உழைப்பு உழைச்சவர் அவர் படிக்கிற காலத்திலேயே. ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு இவர் தூங்கிட்டு இருந்தாராம். அவருடைய கால்கள்ல கண்ணீர் துளி பட்டுச்சான். எழுந்து பார்த்தா அவங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்களாம். என்னுடைய பிள்ளை படிக்கிற பிள்ளை இத்தனை நேரம் உழைச்சு உழைச்சு ஓடா தேரானேன்னு சொல்லி கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்களாம். அதை தன்னுடைய அக்னி சிறகுகள் புத்தகத்தில் அவர் பதிவு செய்கிறார். அன்னையே, உன்னுடைய அன்பும் உன்னுடைய ஆதரவும் உன்னுடைய நம்பிக்கையும் தான் இந்த உலகத்தை அச்சமின்றி பார்ப்பதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. அன்னையே, மற்றொரு நாளில் மாபெரும் தீர்ப்பு நாளில் நாம் இருவரும் சந்திப்போம் அப்படின்னு சொல்றாருங்க. அவர் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வரும்பொழுது 2 பெட்டிகளை எடுத்துட்டு வந்தார்னு சொல்லுவாங்க. அந்த 2 பெட்டியிலையும் பணப்பெட்டியாங்க எடுத்துட்டு வந்தாரு. இந்திய மக்களுடைய இதயங்களை எல்லாம் அந்த பெட்டிகளிலே கட்டி வைத்து எடுத்து வைத்தார் என்று சொன்னால் அதுதாங்க மனுஷங்களுக்கும் பாசத்துக்கும் உள்ள ஒற்றுமை. ஒன்றும் இல்லை, என்னுடைய மாணவன் துபாயில் வேலை பார்த்துட்டு இருக்கான். குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல. என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது சொன்னா, தினசரி என்னுடைய குழந்தை ராத்திரி 11 மணிக்கு எனக்கு வேலை முடியும், நைட்டு 11:30 மேலே தான் என்னுடைய மனைவிட்ட ஸ்கைப்பில் பேசுவேன். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் என் குழந்தை முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் பேச முடியும் அப்படின்னு சொன்னான். ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குமா அப்படின்னா, பேசும்போது என்னோட குழந்தை அப்பா என்னை தூக்குப்பா, அப்பா என்னை தூக்குப்பான்னு சொல்லும்போது நான் எங்கே போய்மா என்னுடைய பிள்ளைய தூக்குவேன் அப்படின்னு சொன்னான். அப்போதான் புரிஞ்சது, காசு கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கலாம், ஆனா எதை கொடுத்தாலும் ஒரு குழந்தையினுடைய ஸ்பரிசத்தை வாங்கவே முடியாது அப்படிங்கிறது எதிரணிக்கு புரிய மாட்டேங்குதுங்களே. எல்லா நேரத்திலையுமே பணம் தேவைப்படாதுங்க. எல்லாருக்குமே இந்த கல்யாண நேரத்துல கூட மனசு கனத்து போற நேரம் இருக்கு. எப்பன்னு சொன்னா அந்த பொண்ணை வழி அனுப்பி வைக்கிற நேரம். 20-25 வருஷமா நம்ம வீட்டுல வளர்ந்த பொண்ணு, அப்பா சாப்பிட்டியா, அப்பா டேப்லெட் எடுத்துட்டியான்னு சுத்தி சுத்தி வந்த பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போறாளேன்னு சொல்லி நினைக்கக்கூடிய அந்த மனசு, நீங்க என்னதான் பணம்னு சொல்லுங்களேன், அதுக்கும் மேல சொந்த பந்தம் தாங்க பெரிய விஷயம். குடும்பத்தினுடைய நிம்மதிக்கு, வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நிம்மதிக்கும் காரணம் சொந்த பந்தமே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொந்த பந்தங்களை பற்றி பிரமாதமாக பேசுகிறாங்க. ராஜா என்ன வச்சிருக்காரோ பாவம். வாங்க வாங்க ராஜா. பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய சிங்கப்பூர் வாழ் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். நாங்களும் நிறைய ஊரில் போய் பேசியிருக்கிறோம், அடுக்கு மாடிகளை பார்த்துருக்குறோம். ஆனால் அடுக்கு மாடி மாதிரி ஒரு அரங்கத்தை இங்கே தான் பார்க்கிறோம். கொஞ்சம் பேர் 3வது மாடியிலாம் இருக்காங்க. ஏறக்குறைய தேவலோகம் மாதிரி இருக்குது. 50 வருஷத்தில் சிங்கப்பூர் எப்படி வளர்ந்துருக்கிறது? இதுதான் பணம் சாதிக்கக்கூடிய விஷயம்ன்றத அவங்க பேசுகிறாங்க. இத்தனை வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டால் அந்த அம்மா இங்கே சொந்த பந்தங்கள் நிறைய இருக்கிறது. யாரோ ஒருத்தர் துபாயில் இருக்காராம். அவர் வெள்ளிக்கிழமை பிள்ளைகிட்ட பேசும்போது அந்த பொண்ணு குழந்தை சொல்லுதான், அப்பா என்னை தூக்குப்பா அப்படின்னோடனே அவர் அழுதுறாராம். நிஜமாவே எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ கிளம்பி போயிட வேண்டியதானே. அதே பொண்ணு கொஞ்சம் பெரிய ஆளான பிறகு என்னை ப்ரிகேஜியில் சேர்ப்பானோ, அப்போ 1 லட்ச ரூபா எதில் இருந்து கொடுக்குறது?
ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமாம், அந்த பொண்ணு போகும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 200 பவுனோடையில போகிறா, போயிட்டு பத்தலைன்னு வேற வந்துடுறான். எனக்கு என்ன வேடிக்கைன்னா, அந்த குரு ஞானாம்பிகா டீ கடையில் போய் 100 ரூபா கொடுத்தாரான், அவன் போய் மாற்றிட்டு வந்துட்டானா. இது மாதிரி தாத்தா பாட்டியை மாற்ற முடியுமா? முடியாது, எவனும் வாங்க மாட்டான். ரூபாயை வேணா 1 ரூபாயா மாற்றலாம், தாத்தா பாட்டியை யாரும் வாங்குவா? நம்மளே வச்சிருக்க மாட்டேங்கிறான். இதுதானே உலகத்தினுடைய வித்தியாசம். இங்க இருந்து சிங்கப்பூர்ல இருந்து பேசலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிரீஸ்னு ஒரு நாடு ஐரோப்பிய யூனியன் முன்னால் கையேந்தி நின்னத பாத்தீங்களா இல்லையா? திடீரென்று ஒரு பகலில அத்தனை வங்கிகளும் அடைக்கப்பட்டன ஒரு வாரத்துக்கு. அந்த ஊர்ல சொந்த பந்தம் இருந்தது, மக்கள் சந்தோஷமா இருந்தாங்களா? அவன் கண்ணீர் விட்டான். ஒரு வாரம் கழிச்சு யூரோப் யூனியன் அத்தனை பேர் சேர்ந்து பணம் கொடுத்த பிறகு திவாலாகாமல் அந்த நாடு காப்பாற்றப்பட்டது. உலகத்திலே தாய் தந்தை வேண்டும் ஒரு குழந்தை பிறப்பதற்கு. உங்களுக்கு தெரியுமா, சரோகேட் மதர்னு வாடகை தாயே இப்ப வந்தாச்சு. தாய் என்கிற உறவை கூட பணத்துக்கு விற்கிற காலம் இன்றைக்கு வந்துச்சா இல்லையா? சரி வேண்டாம், அம்மா அப்பா வேணும். ஆனால் டெலிவரி ஆன உடனே பில்லு யார் கட்டுறது? ஆஸ்பத்திரி பில்லை சொந்த பந்தமாக கட்டு ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுப்பான். கீழே இருக்கிறவர்களை உயர்த்துவதற்கு மேடை தேவைப்படுவது போல தரை மட்டத்தில் இருக்கிறவனை உயர்த்துவதற்கு இந்த ஊர்ல காசு தேவைப்படுகிறது. அதான் உண்மை, காசு தேவைப்படுகிறது. ஒண்ணும் இல்லாத இருக்கிற ஒருத்தனை பெரிய ஆளா மாத்துறதுக்கு காசு. பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும், பொருள் அல்லதில்லை பொருள். திருவள்ளுவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். எனக்கு ரொம்ப காமெடி என்ன தெரியுமா, அவங்க சொன்னதுலயே, அவங்க அம்மா அந்த காலத்துல சோத்தை பிசைஞ்சு பிள்ளைகளை எல்லாம் சுத்தி வச்சு போடுவாங்களாம். அப்போ இவங்களுக்கு ஒரு கை போடுவாங்களாம், இவங்க சின்ன தம்பிக்கு 2 கை போடுவாங்களாம். உடனே இவங்க கேட்பாங்களாம், எதுக்கு அவனுக்கு 2 கை போட்டீங்க? ஒரு சின்ன பையன் தின்னுட்டு போறானேன்ற எண்ணமே இல்லாம ஒரு அக்கா. சரி, என் தம்பி தானே சின்ன பையன், 2 கை சாப்பிட்டு போறானே, இவங்க சொந்த பந்தம் தான் நிம்மதி தருமா? ஒரு கூட பிறந்த தம்பிக்கு 1 கை சோறு தராத நீங்க. நீங்க எல்லாரும் வந்து சிங்கப்பூர்ல சொந்த பந்தம் சொன்னா இவங்கெல்லாம் நம்பிடுவாங்களாக்கா? இனிமேலாவது கொடுங்கம்மா யாருக்காது. காசு பணம் இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை மதிப்பதில்லை, அதான் உண்மை. காசு பணம் இல்லாமல் நீங்களே இங்கேருந்து ஒவ்வொரு முறையும் நம்ம இந்தியாவுக்கு போகிறீங்கல்ல, கை நிறையா பொருள் வாங்கிட்டு போகிறீங்க. அங்கே போய் இறங்கினோடனே அடுத்த ஒரு 10 நாளில் நான் ஊருக்கு போகிறேன், 10 days ஒன்லி லீவ் அப்படின்னு பந்தாவா பேசுங்க. உங்கள் சொந்தக்காரங்களாவா, என் மகனும் படிச்சுட்டான்ப்பா, கூப்பிட்டு போய் ஏதாவது உங்கள் கம்பெனியில் சேர்த்துக்க சொல்லுவாங்க. நீங்களே இங்கேருந்து அங்கே போய் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் உள்ளூர்லேயே விவசாயம் பார்க்கலான் இருக்கேன், அண்ணா ஏதாச்சும் உங்கள் கம்பெனியில் வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு ஒருத்தன்ட்டு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோனே வராது. சொந்த பந்தம்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. தீபாவளி அன்னைக்கு உங்கள் பையன் காலில் வந்து விழுகிறான்னு வைங்க, வாங்குறவனே என்ன செய்யணும் நீங்கள்? காட் பிளஸ் யூ அப்படின்னா போகிற போக்கில் இது புசுவானம்டான்ட்டு போயிடுவான். நீங்களே ஒரு $5 அவன் கையில் வைங்க, அங்கிள் யூ ஆர் லுக்கிங் வெரி கியூட். புசுவானை எப்படி கியூட்டாக மாறிச்சு? $5. இதெல்லாங்க உண்மை. கல்யாணமே எப்படிங்க வரும்? ஒரு பையனுக்கு வேலை இல்லை, அவனுக்கு பொண்ணு யாராவது தருவாங்களா? சொந்த பந்தங்களை உருவாக்குறதுக்கே ஒருத்தனுக்கு வேலை வேண்டி இருக்குன்னா, இனிப்பு இருக்கிற இடத்தை பார்த்து தான் எறும்புகள் சேரும். இதுதான் உண்மை. இலங்கை நகரத்தில் இங்க இன்பவல்லி நீ இருந்தா இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்து தாண்டிடுவாங்களாம். தாண்டணும்னா ஃப்ளைட் டிக்கெட் வாங்கணும். பணம் இந்த உலகத்தில் பல ஜாலங்களை செய்கிறது. பணம் பேச ஆரம்பித்தால் அத்தனை பேரும் அடங்கி போவார்கள். பணம் தான் இந்த உலகத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கிற மொத்த வியாபாரி. பணத்தால் எதை வேண்டுமானாலும் சேர்க்கலாம். இதுதான் உண்மை. இது சிங்கப்பூர் மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த நாட்டில் வந்துக்கிட்டு நாம் இன்னமும் சொந்த பந்தம்னு பேசணும்னா, உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் சந்தோஷமாக சொந்த பந்தத்தோடு இருக்கணும்னா இந்தியாவிலே இருந்திருக்கலாம். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. மொத்தமாக கிளம்புங்க, ஒரு பெரிய கப்பலை புக் பண்ணுவோம். இந்த வருஷம் தீபாவளியை எல்லாரும் இந்தியாவிலே கொண்டாடுவோம். அங்கேயே இருந்துக்கணும், வரப்படாது. சொந்த பந்தங்களோடு அவங்களும் சேர்ந்து தீபாவளி வெடி போட்டுக்கிட்டே இருங்க, விரட்டி விட்டுருவாம்மா. வாழ்க்கை என்பது வசதிகளால் ஆனது.
வசதிகளை தேட 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 உறவுகள் அதை அங்கீகரிக்கிறது. உறவுகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பணம் இருக்கிற வீட்டிலே, பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம். பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தமெல்லாம் துன்பம்னு பழைய சந்திரபாபு பாட்டு உண்டு, தெரிஞ்சுக்கங்க. குளத்துல தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, பெட்டியில பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லை. கண்ணதாசன் அன்றைக்கே பாடி வைத்தார். பாரதிக்கு அது நல்லா தெரியும் என்று சொல்லி மிக 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 அருமையாக கேட்ட சிங்கப்பூர் வாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியா பாரதிக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும். தெரிஞ்சு என்ன செய்ய, அவங்க ஏகப்பட்ட எழுத்துக்கள் எழுதி வச்சிருக்காங்க. வாங்கம்மா. ரொம்ப நல்லா ரசிச்சு கேட்டேன் நான். எனக்கு அவர் எப்ப பேசினாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு மோசமாவா பேசுறாரு? இல்ல நடுவர் அவர்களே, இவ்வளவு வக்கரமா பேசினாலும் ரசிக்கிற மாதிரியே எப்படி பேசுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இங்க பாருங்களேன், இங்க வர்ற இடத்துல வந்து பேசிட்டு இவர் போக வேண்டியது தானே. நீங்க எல்லாரும் கிளம்பணுமா? இவர் ஒரு கப்பலை புக் பண்ணுவாராம். ஊருக்கு போயிருந்தோமா, நீங்க யாரும் திரும்பி வரக்கூடாதா, உங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு இவர் இங்க செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, விஷயம் அப்படி இருக்குமோ? ஆமா, அவர் குரு ஞானாம்பிகா வந்து டாலரை அப்படி மாத்தலாம், ரூபாவை இப்படி மாத்தலான்னா தாத்தா பாட்டியை வந்து யார் வாங்குவாங்கன்னு கேட்கிறாரு. தாத்தா பாட்டி என்ன சார் கமாடிட்டியை வாங்கிறதுக்கு? தாத்தா பாட்டின்றது ஒரு பாசம் சார், துடிக்கிற ஒரு மனசு. எல்லாத்தையுமே பொருளாவே பார்த்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில பொருள் தான் பெருசு மாதிரி தெரியும். அவருக்கு முன்னாடி அவர் புலவர் பேசினார். இவர் நடந்து போய்கிட்டே இருந்தாராம். ஒருத்தர் வந்து இவரை ஸ்கூட்டரில் கூட்டிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார். கேட்டீங்கல்ல, ஏன்னா ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்து சேர்த்தா அவனுக்கு ஃப்ரீ டெஸ்டாம். அது சொல்லிட்டு புலவர் எவ்வளவு நல்லவர்னா பின்னாடியே உண்மையை சொல்லிடுவார் எப்பவுமே. அந்த ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னு இன்னும் எனக்கு சொல்லலாமா? நான் போய் சில ஆளை சேர்க்கலாம்னு இருக்கேன். பின்னாடியே உண்மையை சொன்னார் பாத்தீங்களா? ஒரு ஆள் அங்க சொன்னானா, ஆரஞ்சு பழம் வாங்குறேன்னு போனவன் மொத்தம் 5 மாசமா வரலன்னு. அது யாருன்னு நினைக்கிறீங்க? புலவர் தான் அது. அவருக்கு முன்னாடி ராஜாராம் சார் சொல்றாரு, சொத்து இருந்தால்தான் பட்டிமன்றத்துக்கு கூட முதல் வரிசையில் வந்து உட்கார முடியும் அப்படின்னு சொல்றார். ஒரு பட்டிமன்றத்தினுடைய வெற்றி கடைசி வரிசையில் காலையிலிருந்தே காத்து கிடக்கிற ரசிகனால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. தெரியுமா உங்களுக்கு? உறவுக்கு நிறைய பொய்முகம் வேண்டும் அப்படின்னு ராஜாராம் சார் சொன்னாரு. அது உண்மையா? வாழ்க்கையில் பணம் தேடுகிற வேகத்துல தான் விதவிதமான பொய்முகங்களை நாம் அணிய வேண்டி இருக்கிறது. பாஸ் கிட்ட ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கு, கூட வேலை செய்யறவங்கள்ட்ட இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கு. எல்லா பொய்களையும் சொன்ன பிறகு வீட்டுக்கு வரோம். 5 வயசு குழந்தை பொண்ணு கையை பிடிச்சிக்கிறா. கையை பிடிச்சிட்டு, அப்பா அப்பா இந்த மாஸ்க் போட்டுட்டு விளையாடலாமாப்பா அப்படின்னு கேட்குறா. அவ கொடுக்குற மாஸ்கை மூஞ்சியில போட்டுக்கிட்டு அவளோட விளையாடுறோமே, அந்த ஒரே ஒரு நிமிஷம்தான் எல்லா பொய் முகங்களையும் கழற்றி வைத்து விட்டு உண்மை முகத்தோடு நாம் இருப்பதாக நாம் உணர்கிறோம் இல்லையா? அதுதான் அங்க உறவினுடைய பலம். ஒரு பணம் இருக்கிறவனை பார்த்து கண்ணதாசன் சொன்னார், கேட்டதெல்லாம் கிடைத்தாலும் அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் சொத்துள்ள காரணத்தாலே தூக்கம் பிடிக்காது என்று சொன்னதும் அதே கண்ணதாசன் தான். ஒழுங்கா படிக்கணும் கண்ணதாசனை. பெட்டிகளை தூக்கி கொண்டுதான் நீங்கள் போக வேண்டும். ஏனென்றால் பரிசு பொருட்கள் இல்லாமல் நீங்கள் ஊருக்கு போனால் எந்த உறவும் உங்களை மதிக்காதுன்னு ராஜாராம் சார் சொன்னாரு. எனக்கு ஒரு கேள்வி, இங்கேருந்து ஊருக்கு போற போது பொட்டி கனமா இருக்குல்ல, ஏன்னா எல்லாருக்கும் பரிசு பொருளோட போறோம். அங்க போன உடனே எல்லாருக்கும் பரிசு பொருளை கொடுத்துடுறோம். திரும்பி வர்ற போது பெட்டி லேசா தானே இருக்கணும். ஏன் சார் திரும்பி வர்ற போதும் பெட்டி கனமாவே இருக்கு? எப்படி கனமாவே இருக்கு? நம்முடைய பெட்டியில் துணிகளை அடுக்கிய ஒரு அம்மாவோ ஒரு அக்காவோ ஒரு சகோதரியோ அவர்களினுடைய பாசத்தையும் கூட திணித்து வைத்த ஒரே காரணத்தினால் தானே திரும்பி வர போதும் நம்முடைய பெட்டிகள் கனமாகவே இருக்கிறது. அதுதான் சொந்தங்கள் நம் வாழ்க்கைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சுகம்.
ஏகப்பட்ட பணம் இருக்கிறவன் மேலே 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 போகிற போது எனக்குன்னு ஒத்தர் கூட இல்லையே என்று தனிமையில் சாம்புகிறான். ஆனால் படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிற நமக்கு அந்த தனிமை சாம்பல் இல்லை. ஏனென்றால் நம் பக்கத்திலேயே உறவுகள் இருக்கிறது. அதனுடைய கைகளை நாம் பிடித்து கொள்ள முடிகிறது. அதனால் தான் பாரதி ஓடி வருகிற தன்னுடைய பெண் குழந்தையை பார்த்து சொன்னான், மார்பில் அணிவதற்கே உன்னை போல் வைர மாலைகள் உண்டோ என்று பாரதி கேட்டான். வைர மாலைன்றது ஒரு சொத்து தான். ஆனா ஓடி வந்து நாம் ஆற தழுவுகிற பெண் குழந்தையினுடைய அந்த ஸ்பரிசம் கொடுக்கிற சுகத்துக்கு முன்னால எந்த கோஹினூர் வைரமும் நிற்க முடியாது என்பதை பாரதியாரே சொல்லிவிட்ட பிறகு அவருடைய சிஷ்யரான நம்முடைய நடுவர் மாத்திரம் வேறு தீர்ப்பை சொல்ல போகிறாரா என்ன? நன்றி, வணக்கம். கேட்டீங்களா பெரியோர்களே? ஈர்ப்பு காண்பது என்பது கொஞ்சம் கடினம்தான். கைதட்டு அப்படின்னு சொன்னா காசுக்கு தான். இந்த காசு என்ன செய்யும்? முதல் வேலை, ஒரு காலத்தில் பணம் இல்லாமல் இருந்த பொழுது சொந்தம் நிறைந்திருந்தது. பணமும் கல்வியும் பெருகிய பிறகு சொந்தம் குறைந்து போறது. இதான் வாழ்க்கை. ஏன் அப்படின்னா, பணம் என்பது எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அது மட்டும் இல்லை, உலகத்தில் மிகப்பெரிய முரட்டு போர்கள் எல்லாம் வந்ததற்கு காரணமே பணம் தேடுகிற ஆசைதான். அயல் நாடுகள்ல இருந்து ஆட்கள் வர்றான். செங்கிஸ்கார்னு ஒருத்தன் சண்டைக்கு போயிருந்தானா. அவன் போன போது அந்த நாட்டை அடிமைப்படுத்திட்டான். இந்த பெண்கள் பூரா நிற்கிறாங்க, பரிதாபமாக நிற்கிறாங்க. அவங்களை அழகான பெண்களை எல்லாம் தள்ளிட்டாங்கிட்டு. அது ஒரு சொத்தா. மீதி பெண்களை எல்லாம் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு, உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமாக தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு கோணி சாக்கில் கட்டிக்கிட்டு நீங்கள் முதுகில் சுமந்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டானா. எல்லா பெண்களும் கோணி சாக்குக்குள்ளே கட்டி தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அவனுக்கு தொலைவில் இருந்து பார்த்தான், என்னடா அந்த பொம்பளைய முதுகில் வச்சு தூக்கி சொல்லிட்டு போகிறாங்களே, எதை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு போனால், அங்கே போன பிற்பாடு அவன் ஒரு கூப்பிட்டு, ஒரு பொண்ணை கூப்பிட்டு, இது என்ன இறக்கு கீழே அப்படின்னா. இறக்குனான். இறக்கி பிரித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே அந்த பெண்ணுடைய கணவன் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ அவன் திரும்ப கேட்டான், இப்போ அதில் அப்படின்னா. அங்கேயும் அப்படித்தான். எல்லா பெண்களுடைய அவ முதுகில் சுமந்திருந்தது எல்லாமே நகைகள் அல்ல, பாத்திரம் அல்ல. யார் அது? அவர்களுடைய கணவனை தூக்கிட்டு போகிறாங்க. இவன் கேட்டான், இது எதுக்கு தூக்கிட்டு போகிறீங்கன்னு கேட்டான். அவன் சொன்னான், இவன் இருந்தால் நான் எல்லாவற்றையும் சம்பாதித்து விடுவேன். பணம் இருந்தால் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட முடியும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? எல்லாவற்றையும் சம்பாதித்து விட முடியாது. ஏன்னா அது செல்வத்தால் எல்லாம் ஆகும் நினைக்கிறாங்க. ஆகாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். ஆகாது. அதை வைத்துக்கொண்டு பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்தா உன்னால் எதுவும் சாதிக்க முடியாது. அப்படின்னா பொருள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைதான், அவசியம்தான். அதற்காகத்தான் எல்லா மனிதர்களும் பாடுபடுகிறோம். ஆனால் அது என்ன செய்கிறது? நம்மை மெல்ல 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 அந்நியராக்குகிறது. ஆனால் நம் கையில் இருக்கிற பணம் இருக்கு பாருங்க, இந்த பணம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பணத்தை விட்டு பிரிகிற பொழுது அந்த பணம் ஒரு நாளும் நமக்காக அழுவதில்லை. அந்த சொத்து நமக்காக ஒரு நாளும் அழுவதில்லை. உருண்டோடினும் பணம் காசு அது. அந்த பணங்காசு புறப்பட்டு இன்னொருவரிடம் போய் மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளும். ஆனால் நான் எவரிடத்தெல்லாம் பிரியமாக இருந்தேனோ, எவரிடெல்லாம் அன்பு செலுத்தினேனோ, அவர்களெல்லாம் என்னை பார்க்கிற பொழுது பாற்றிய பாசத்தை நான் அவர்களை விட்டு பிரிகிற பொழுது எனக்காக அவர்கள் சொட்டுகின்ற ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு பாருங்க. பெரியவர் கலாமையா அவர்களுடைய தாயார் சிந்திய கண்ணீர் நாங்களே,
எத்தனை தாயினுடைய கண்ணீர் நம் மீது விழுந்திருக்கிற பொழுது நாம் எழுந்து நின்றிருக்கிறோம் நினைக்கிறீங்க. அப்படின்னா பெரியோர்களே யோசிச்சு பாருங்க. பணம் 10 செய்யும் என்று சொல்லுவார்கள். அந்த 10 படு பாதகங்களும் உண்டு. என்னிடம் இருக்கிறது எல்லாம் என்னை யார் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நினைக்கிற நினைப்பு எனக்குள்ளே விதைக்கும். எனக்குள் பணிவை, தாழ்மையை, இறைவனை தொழுது கொள்ளுகின்ற ஆர்வத்தை, இது அவன் தந்தது, இது அவனுக்கே உரியது என்று எண்ணுகிற எண்ணத்தை அது ஒரு நாளும் இடத்தில் தராது. அதனால் எனக்கும் என் சொந்தத்துக்கும் எனக்கும் இறைவனுக்கும் இடைவெளியை மிகுதியாக ஆக்குகிற இந்த பணம் எனக்கு சுகம் தராது. என்னுடைய சொந்தம் என்னை பிரிவதினால் அழுகிற சொந்தம். நான் வருகிற பொழுது என்னை பார்த்து, டேய் ஐயா என்னார் மகனாடா, நல்லாரா ஐயா, நல்லாரா என்று வாழ்த்துகிற என்னுடைய உறவு இருக்க, அந்த உறவு எல்லா மக்கள் நெஞ்சங்களிலும் நிறைந்திருக்கிற தமிழ் உறவுகளில் சொந்தம் கொண்டாடுகிற, அதுதான் இந்த ஜாதி, இந்த ஜனம், இந்த பந்தம். இதுதான் உள்ளபடியே வாழ்க்கையில் நமக்கும் 4 பேர் உண்டு. நான் அனாதை அல்ல. 1000 இடம் இருக்கலாம், ஆனாலும் என்னுடைய சொந்தம் என்னை ஒரு நாளும் கைவிடாது என்று எண்ணுகிற எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் தான் வாழ்க்கையில் நிம்மதி தரும். அந்த நிம்மதியை சொத்து சுகம் தருவதில்லை, அது பல நேரங்களில் சோகம் தந்துவிடும். ஆனால் இந்த சொந்தம் நம்முடைய வாழ்க்கை எல்லா வகைகளிலும் பந்தமாகவே இருக்கும். அதை தேடுவோம், அதற்காகவே வாழுவோம் என்று கூறி வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.